பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி அபார வெற்றி. ஆசிய கோப்பையில் அசத்தல். இலங்கையில் நடைபெற்று வரும் மகளிர் ஆசிய உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தியது. 8 நாடுகள் பங்கேற்று விளையாடி வரும் இந்த போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. முதலில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் கேப்டன் நீதர் தார் பேட்டிங்கை தேர்வு செய்தார். குல் ஃபெரோசா, முனிஃபா ஆட்டத்தை தொடங்கினர். 2வது ஓவரிலேயே ஃபெரோசா பூஜா பந்தில் கவுரிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். எதிர்முனையில் ஆடிக்கொண்டிருந்த மற்றொரு துவக்க வீராங்கனை முனிஃபாவும் அவரை பின்தொடர்ந்து பூஜாவின் பந்தில் ஜிம்மாவிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். அடுத்து வந்த அமீன் ஓரளவு நிதானமாக ஆடி 25 ரன்கள் சேர்த்திருந்த நிலையில் ரேணுகா சிங் பந்தில் வெளியேறினார். தொடர்ந்து வந்த அலியா ரியாஸ், கேப்டன் நீதா தார் ஆகியோர் இந்தியாவின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் ஸ்ரேயங்கா மற்றும் தீப்தி சர்மாவிடம் தங்களது விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறினர். இதில் கடைசி வரிசையில் இறங்கிய பாத்திமா சனா அதிரடியாக 16 பந்துகளில் 22 ரன்கள் குவித்தார். இதர பின்கள வீரர்கள் சொற்ப ரன்களிலேயே வெளியேறவே பாகிஸ்தானால் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 108 ரன்களை மட்டுமே எடுக்க முடிந்தது. தொடர்ந்து துவக்க வீரர்களாக இறங்கிய ஷபாலி வர்மா மற்றும் மந்தனா ஜோடி துவக்கம் முதலே பாகிஸ்தான் பந்துவீச்சை ஆக்ரோஷமாக எதிர்கொண்டு பவுண்டரிகளை விரட்டினர். ஆட்டத்தை விக்கெட் இழப்பின்றி வெல்வார்கள் என்று ரசிகர்கள் நினைக்கையில் மந்தனா 45 ரன்கள் எடுத்த நிலையில் அரூப் பந்தில் ஆலியாவிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். இதில் 36 ரன்களை பவுண்டரிகள் மூலமே அவர் சேர்த்தார். இவர் சென்ற வேகத்திலேயே மற்றொரு துவக்க வீராங்கனையான ஷபாலியும் 40 ரன்கள் எடுத்து வெளியேறினார். இதில் 6 பவுண்டரி மற்றும் 1 சிக்ஸரும் அடங்கும். அடுத்து வந்த ஹேமலதா 14 ரன்களில் வெளியேறினாலும் இந்தியா தனது அதிரடி ஆட்டத்தால் 15 ஓவரிலேயே இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய மகளிர் அணி புள்ளி பட்டியலில் முதல் இடத்தை பிடித்துள்ளது. இதற்கு முன்பு ஆடவர் T20 உலகக்கோப்பை, மூத்த வீரர்களுக்கு இடையேயான லெஜண்ட்ஸ் கிரிக்கெட் இறுதிப் போட்டி, தற்போது மகளிர் ஆசிய கோப்பை போட்டி என சமீப காலமாக இந்தியாவிடம் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி தொடர் தோல்விகளை சந்தித்து வருவது அந்நாட்டு ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.